காய்ஸ், என்னடா இவன் புதுசாக டெம்ப்ளேட் எல்லாம் ஆட் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமெல்லாம் இனிமேல் வைப்பு பண்ண போகிறோம். வைப்பு ஓகே. நம்ம இனி எங்கே போகிறோம்னா, நம்ம காருக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம். புதுசாக லேம்போர்கினி ட்ரெஸன் கார் வாங்கியிருக்கோம்ல, அதுக்கு போய் பெயிண்ட் அடிக்கணும். ஆனால் இந்த ஊர்லலாம் நம்மக்கிட்ட பெயிண்ட் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்ம ஒரு பெயிண்ட் ஷாப்புக்கு போய் தான் அடிக்கணும். இல்லாட்டி போலீஸு கார் எடுத்துகிட்டு வந்து முட்டி தட்டி ஜட்டியோட ஜெயிலில் உட்கார வச்சுருவாங்க. ஸோ இதை நம்ம கார் ஏதாவது கண்ணாடி உடஞ்சிருக்கா, கண்ணாடி எதுவும் உடையக்கூடாது. வந்தாலும் நமக்கு என்ன, புதுசாக மறுபடியும் சீட் கோட் போட்டு காரை வர வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இனி இந்த கார் இருக்குல்ல, அந்த ஷெட்டுக்குள்ளே ஏற்றணும். ஷெட்டுக்குள்ளே நேராக போய் கரெக்டாக உள்ளே ஏற்றிடுறா. டக்கு பெஸ்ட்டு. என்னடா கார் ஏற்ற முடியல, ஐயோ கண்ணாடி உடஞ்சிட போகுது. நம்ம ரிவேஸ் வந்துடலாம், கண்ணாடி ஒன்றும் உடையல. சரி போனால் போகுது, நம்ம வெளியே வச்சே பண்ணிடலாம். பெயிண்டர் பார்த்தா, என்னடா கடைக்குள்ளே வண்டியே ஏற்ற முடியல, அதுதான் நானே பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்து பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சொல்லிடலாம். பிளாக் நல்லாயிருக்கு, மிக்ஸு கலர் வா, ரெட் அண்ட் வயலட் நல்லா இருக்குல்லங்க. ஆனால் அந்த வயலட் இருக்கிறது என்னமோ கோளாறு மாதிரி தெரியுது இல்லை. சரி பரவாயில்ல, நம்ம ஃபுல்லாக ரெட்டு கொடுத்துடலாம். அப்போ எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும்ல. ஆனால் என்னடா இவன் வேறு பனியன் ட்ராயர் போட்டுட்டு சாரி பனியன் பேண்ட்டு போட்டு நடந்துட்டு இருக்கான். இந்த புதுசாக லேம்போர்கினி கார் வாங்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸு போட்டு நடந்தா எவனாவது திட்டுவானா? எவனும் திட்ட மாட்டான். வா, ரெட்டு காரு செமையாக இருக்குல்லங்க. உள்ளேயும் பாருங்கள், வேறு லெவலு. ஓகே, இந்த கார் எடுத்துகிட்டு பெயிண்ட் அடித்த உடனே எனக்கு எங்கேயாவது போகலான்னு தோணுதுங்க. நம்ம ஒரு பிக்னிக் போகலாமா? வேண்டாம் விடுங்க. சரி போயிடலாம், நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற மலைக்கு போகலாமா? சரி அங்கேயே போகலாம். நேராக போகலாம் ரயில்வே ஸ்டேஷன் மலைக்கு. வா ஓகேங்க, நம்ம மலைக்கு வந்தாச்சு. ஆனால் என்னடா, ஒரு செடி கொடி மரம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் எந்த விதத்தில் ஐயோ 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 ஐயா ஐயா காரு போச்சே. என்னங்க மலர்ந்து கலந்து கார் ஓட்டிட்டு வரானே இந்த மொட்டை. எங்கடா போன டே மொட்டை, எங்கேயாவது இருக்கியாடா மொட்டை? இருக்காங்க. டேய் என்னடா உனக்கு வேணும்? கார் அடித்து போட்டு எவ்வளோ கெத்தாக வரான்னு பாருங்கள். ரொம்ப பெரிய டேமேஜ் ஒன்றும் இல்லை, கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு. ஆனாலும் கண்ணாடி உடஞ்சாலும் எனக்கு வேண்டாம். கவாசாக்கி பைக் எடுத்துகிட்டு போகலாமா? டேய் எனக்கு என்னமோ ஆகுது. டே எதுக்குடா குத்திட்டு இருக்க? டே அது பைக்குடா, எதுக்குங்க இவன் குத்திட்டு இருக்கான்? எனக்கு என்னமோ இங்கே ஆகுது. ஐயோ என்ன ஆகுது? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க மொட்டை? டேய் ஒன்னதான்டா, என்னடா பண்ற பைத்தியக்கார பையன் புள்ள? அட என்னடா பைத்தியக்கார பையன் புள்ளன்னு சொல்லிட்டு ஒன்றுமே ஆகலை. ஐயோ பைத்தியம் பிடிச்சிருச்சு, இங்கே யாராவது ஓடி வாங்க. சரி ஆயா, டேய் எதுக்குடா பைக் எடுத்து சுட்ட? என்னங்க பண்ணுறான்? இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் என்ன இவன் பாட்டுக்கு நேராக நடந்து போயிட்டுருக்கா. டே மொட்டை நீ நிற்கணும்டா. ஃபோனை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சான், எதுக்கு இவன் பண்ணுறான் இதெல்லாம்? யாராவது வாங்கலே, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. என்ன மறுபடியும் ஃபோன் எடுக்கிறான்? சரி நம்ம 2ன்னு டைப் பண்ணி மறுபடியும் காரை கொண்டு வரலாம். 2 கார் வந்தாச்சு. ஆனால் என்ன இந்த கலரில் வருது? டேய் அதா அடப்பாவி, என்னங்க இவனுக்கு ஆச்சு? சரி இவன் இப்போ என்ன வேன் எடுக்கிறான்? ஐயோ என்னங்க இவனை ஆச்சு? சரி நம்ம கலராவது மாற்றுவோம். எல்லோ கலரில் தானே வேனெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம எல்லோ கலரை மாற்றியாச்சு. வேனும் உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிலையே. உள்ளே எப்படி இருக்குது? அங்கே என்னமோ இருக்குது. யாரோ உதவி தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். இவனுக்கு என்னாச்சுங்க? இவன் பாட்டுக்கு வண்டி ஓட்ட தெரியாதா அவனுக்கு? நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன், எனக்கு வண்டி ஓட்ட தெரியும். இவனுக்கு என்ன வண்டி ஓட்ட தெரிய மாட்டேங்குது? டேய் மொட்டை, ஏன்டா உனக்கு வண்டி ஓட்ட தெரிய மாட்டேங்குது? கரெக்டாக இங்கே தான் வரான். ஆனால் அந்த கார் உடஞ்சிட்டு கிடக்குதுங்க. அதனால் அங்கே யாருமே இல்லை. நம்ம தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணி இங்கே வந்துட்டோம். சரி பரவாயில்ல, இருக்கட்டும் விடுங்க. நம்ம மேலே மலைக்கு ஏறி பார்க்கலாம், மலையில் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. யாராவது இருக்கீங்களாடா? ஐயோ எங்கே போயிட்டுருக்கேன், என்னை காப்பாற்றுங்க. சரி நம்ம அப்படியே போகலாம். இந்த மலையில் யாருமே இல்லையே.
சரி அப்படியே நம்ம போய் பார்க்கலாம். ஐயோ வேனெல்லாம் உள்ளே சூப்பராக இருக்குங்க. இதான் முக்கியம். இப்போது வட நம்ம ஃபோனுக்கு என்ன மெசேஜ் வருது? இல்லை மெசேஜ் சரி அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம அப்படியே மலைக்கு ஏறி பார்க்கலாம். என்ன இங்கே ஒரு எருமை மாடை காணோம், ஒரு யானையை காணோம். மலை உச்சிக்கே வந்துட்டேன், கீழேருந்து உச்சிக்கு வந்துட்டேங்க. என்ன ஒன்றுமே காணோம். ஐயோ என்னை காப்பாற்றுங்க, ஐயா காப்பாற்றுங்க, ஐயோ யாராவது என்னை காப்பாற்றுங்க. என்னங்க இது யாருமே காப்பாற்ற வர மாட்டேங்கிறாங்க. இவன் வேறு வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டிகிட்ருக்கான். பாருங்கள் வேனோட 2 சைடுமே கழட்டுட்டு வந்துருச்சு. நிறுத்து, என்னங்க உனக்கு ஆச்சு? சரி நம்ம சீக்கிரமாக போகலாம். அப்படியே போயிட்டுருக்கோம். அட அங்கே என்னமோ தெரியுது. என்ன தெரியுதுங்க? ரயில்வே ஸ்டேஷனா? அங்கே போகலாம் வாங்க, நம்ம அங்கேயே போயிடலாம். அந்த காட்டில் என்னமோ உனக்கு ஆகுது, அதுதான் பெஸ்ட்டு. நம்ம எல்லாத்தையுமே இடித்து தூக்கிட்டோம். இந்த ரயில்வே ஐயோ என்னங்க இவனுக்கு ஆச்சு? இந்த மலையில் போயிட்டு வந்ததுலேருந்து இவனுக்கு என்னமோ ஆகுது, என்னன்னே புரியல. சரி நேராக போச்சுன்னா நம்ம பீச் இருக்குங்க, நம்ம பீச். இவனுக்கு என்னாச்சு? டேய் நீ பீச்சுக்கு போனோண்டா, திருப்பிடா வண்டிய. சரி நமக்கு வண்டியில் ஃபோனில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன மெசேஜு? மலை அடிவாரத்துக்கு போக வேண்டான்ட்டு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே போனீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிருமா? ஆயாயா நாமளும் அங்கே தானே போனோம். சரி அங்கே என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரோம்னா பீச்செல்லாம் அப்புறம். சீக்கிரம் ஓடு 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 ஓடு, நிற்காம ஓடு. அந்த மலை அடிவாரத்தில் என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு மெசேஜ் நம்ம பார்த்தோமா? ஐயோ ஃபஸ்ட்டு மெசேஜ் பார்க்கலையே. சரி நம்ம மலைக்கு போகலாம் வாங்க. அட என்னடா இது, நம்ம வண்டி மலையில் ஏறவே மாட்டேங்குது. ஐயோ நாம் எங்கே போயிட்டுருக்கோம்? ரோடுக்கு வந்தாச்சு. ஐயோ காப்பாத்துங்க. அடி எவ்வளோ பிளட்டு. சரி இனி இதோட பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் ரெட் கலர் ஹார்ட் போட்டு வேணும் ப்ரோன்னு சொல்லுங்கள். அப்புறமா லைக்கு சப்ஸ்கிரைபு பண்ணிக்கோங்க. பாய் பாய்.